அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியவே நடத்துறவர், பல வாதியார்களே நடத்தி ஆகணும் அவர். Come on, ladies and gentlemen, put your hands together and welcome director, actor, Subramania Siva. எவன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாம அவங்க வாழ்க்கை முடியறதில்லை. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்கு. அது நிச்சயமா வெற்றியில முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னன்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமா வலிமைனா ரொம்ப இது உள்ள ஒன்ற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமா வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்கள்ல கனி முக்கியமானவராக இருக்காரு. அப்படி ஒரு கனி கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியா தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று, ஒட்டுன்னு நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியா இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காயினுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதான். ஆனா நீங்க நல்லா உல்டாவா நினைச்சு பாருங்க, அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்படி வாய்ப்பு இருக்குல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறிவியல் என்னன்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவா இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியா வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உல்டாவா அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா எப்போதுமே வலிமை உள்ளதுதான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்துல இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளதுதான் ஒண்ணு சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர், அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு. எப்போதுமே பள்ளியில ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு வருஷம்ன்றதுதான் அடுத்த தகுதிக்கு போறதுக்கான இது. அப்படி ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாவே இருக்கும். ஏன்னா வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியவே நடத்துறவர், பல வாதியார்களே நடத்தி ஆகணும் அவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பாரு. அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனா ஒரு நிச்சயமா வருவாரு. ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்க என்ன திறமையா இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்ப பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை ஜாஸ்தியாவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம ஜீவாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்ப இனிமே எனக்கு மனோபாலான ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவாவை பேரை வச்சிருக்கிற ஜீவா, அதே நான் எப்போ ஒரு 15 வருஷமா பாக்குறேன்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசா ஒண்ணு சொன்னாரு. அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க. அமீர் அண்ணன் வேற எப்ப அப்படி வேற நடக்குதாப்பா, அது என்ன படம்னு கேட்டாரு. அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள்
இதுல இருக்கிற நடிகர்கள் மற்றும் இந்த படா கோபி அவரு பயங்கரமா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு இல்ல 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 அதான் தன்னை தாழ்த்திக் கொள்ளவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமசாலியும் தன்னை திறமசாலின்னு சொல்றது இல்ல. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில வச்சுக்கினா சும்மா இருக்கும். 50 காசு 4 போட்டீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப சின்னதுதான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளவு கேவலம்ன்றது இவ்வளவு சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி.